இங்க பாரு, இந்த அழுது டிராமா பண்றது இதெல்லாம் இங்க வேண்டாம். வாட்ச நீ தான் எடுத்திருக்க. மரியாதையா கொடுத்துட்டனா வேற எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிடும். என்னங்க இது, இப்படி அநியாயமா பண்றீங்க? இது உங்களுக்கு நல்லா இருக்கா? ஒரு 8000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு வந்து என்ன இப்படி நடத்துறீங்களே? நாங்க நல்லபடியா கேட்டு பார்த்துட்டோம், நீ ஒத்துக்கல. போலீஸ் வந்து நீ நல்லவளா கெட்டவளான்னு முடிவு பண்ணு. நான் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார், என்ன நம்புங்க சார். மா, நானே என்ன ஆக போதோ ஏதாக போதோன்னு பதட்டத்துல இருக்கேன். நீ என்னடானா கூலா ஜாலியா கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க? இந்நேரம் அங்க உன் மாமியாருக்கு படையல் ஆரம்பிச்சிருக்கும். என்ன ஆகும்? வாட்ச காணோன்னு அந்த ஆளு தேட ஆரம்பிச்சிருப்பாரு. நாம காலையில அவங்க கிட்ட வேலைக்காரங்களை பத்தி சொல்லிட்டு வந்தோம்ல, அவங்களுக்கு முதல் சந்தேகம் உன் மாமியார் மேலதான் வந்திருக்கும். எப்படியும் போலீஸ் கிட்ட போவான். ஆ, அதெல்லாம் நடக்காதுமா. பீரோக்கு கீழே ஒளிச்சு வச்ச வாட்ச அவங்க கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இது பாரு, நான் சொன்னது அப்படியே நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? இப்போ நாம டெய்லி யூஸ் பண்ற பொருளை யாராவது ஒளிச்சு வைப்போமா? ஆஹா, ம், அதுக்கு உண்டான இடத்துல வைப்போம். அதேதான். அந்த ஆளு சாவி, போனு, வாட்சி, பர்சுன்னு ஒவ்வொன்னுக்கும் ஒரு இடம் வச்சிருப்பான். அங்க மட்டும் தானே தேடுவாங்க. ஏதோ திருகாணி தொலைஞ்சு போனா எங்கேயாச்சும் உருண்டு போயிருக்குமேன்னு கட்லு, பீரோ கடியில எல்லாம் தேடுவாங்க. வாட்ச் காணாம போனா யாராச்சும் பீரோ கடியில போய் தேடுவாங்களா? சரி சரி, நீ அந்த பொம்பளைக்கு ஒரு போனை போடு. எதுக்கு தேவையில்லாம போனை போடணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போன் பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு ஜாடமாடியே கேளாண்டி. காலையில நாம தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். இப்ப நாமளே போன் பண்ணா அந்த அம்மா நாம தான் வாட்ச திருடிட்டு வந்திருக்கோம்னு யோசிக்கும்ல. அப்புறம் எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு கதையாயிடும். இத பாரு, அப்படி ஏதும் சொன்னா நாம நேரா வீட்டுக்கு போய் நல்லா தேடுங்கன்னு சொல்லி பீரோ கடியில இருக்கிற வாட்ச் எடுத்து கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சு போச்சு. மா, சும்மா தேவையில்லாம போய் ஒரு பெரிய விலங்கத்தை இழுத்துட்டு வந்திருக்க. ஐயோ, என் வாட்ச கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் சார். அதான் சொல்றாருல, வாட்ச் எங்க இருக்கு, போய் எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. ஐயோ, இல்லனா தேவையில்லாம பெரிய பிரச்சனை ஆயிடும். சத்தியமா அவங்க சொல்ற மாதிரி எந்த வாட்சும் நான் எடுக்கல சார். பாருங்க சார், இதே தான் சார் அப்போல இருந்து சொல்லிட்டு இருக்கா சார். இவ அதை தவிர வேற எதுவும் பேச மாட்டேங்கிறா சார். கொஞ்சம் இங்க வாங்க, இப்படி வாங்க சார். சார், நம்ம ஃபார்மாலிட்டி எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சார். எதுவா இருந்தாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இமீடியட் ஆக்ஷன் எடுங்க சார். என் ஒய்ஃப் ரொம்ப அப்செட் ஆயிருக்காங்க. பண்ணிடலாம் சார். நீங்க எதுக்கும் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. இப்பவே வாங்க. ஏய், நீ நல்ல விதமா கேட்டா சொல்ல மாட்டல்ல? போய் ஜீப்ல ஏறு போ. ஏமா கூட்டிட்டு வாமா. வேண்டாம் சார், கடவுள் சத்தியமா நடக்கல சார். ஸ்டேஷனுக்குலாம் என்ன கூட்டி போகாதீங்க சார், என்ன நம்புங்க சார், நான் எடுக்கல சார். அம்மா அம்மா, நீங்களாவது அவர்கிட்ட சொல்லுங்கம்மா. இதெல்லாம் நீ அங்க வந்து சொல்லு. மா கூட்டிட்டு வாமா. அம்மா கூட்டி போக வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. வாமா. விடுங்க அம்மா. வாமான்னு அம்மா சொல்றேன்ல. சொல்லுங்கம்மா. அம்மா, ஐயோ அம்மா. ம், முடிஞ்சதுடி, முடிஞ்சது கதை. 4 நாள் ஸ்டேஷன்லயே கிடந்து சாகட்டும். அப்பதான் இதுங்க கொஞ்சமாவது புத்தி வந்து திருந்தோம். இதுக்கப்புறம் அந்த ஆளு எப்படி அடங்கி ஒடுங்கி இருப்பான்னு மட்டும் பாரு. மேகலா, இன்னொரு முக்கியமான விஷயம். என்ன? நாம அவங்க வீட்டுக்கு போனது வந்தது எதுவுமே இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியக்கூடாது. ஆமா, இத போய் நான் தான் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்க போறேனா? இல்லடி, இந்த விஷயத்த காதும் காதும் வச்ச மாதிரியே இருந்துக்கோ. அப்புறம் அடுத்தது என்ன நடக்குதுன்னு நாம பாப்போம். சந்தோஷண்டி.
பாருமா, ஒழுங்கா நீயே உண்மையை ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. அவங்க உன்னை பிடிச்சி உள்ள போடணும்னோ உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கல. ஏதோ இத்தனை நாளா நீ சமைச்சு போட்டிருக்க, உன் கையால் அவங்க சாப்பிட்ருக்காங்க. அந்த வாட்சை மட்டும் நீ திருப்பி கொடுத்துட்டு அப்படியே திரும்பி பார்க்காம போயிட்டே இரு. உன் மேல எந்த கேஸும் வராம நான் பாத்துக்கிறேன். அவங்களும் அதைத்தான் விரும்புறாங்க. ஒழுங்கா வாட்சை திருப்பி கொடுத்துரு. இல்ல நான் எடுக்கல பிடிக்கலன்னு ஆரம்பிச்சேன்னா உன்னை வச்சு வெளுன்னு வெளுத்து உள்ள தள்ளுறதை தவிர வேற வழி இல்லை. அப்புறம் கேஸ் ஆயிடுச்சுன்னா அம்மானாலும் சரி அப்பானாலும் சரி ஒன்னும் வேலைக்கு ஆகாது. எந்த வாட்சியும் நான் எடுக்கல சார். ஏமா, நான் கிளி புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உண்மை எப்படி சார் மாத்தி மாத்தி சொல்ல முடியும்? எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். அந்த வாட்ச நான் பார்த்தது கூட இல்ல. இல்ல, இது சரிப்பட்டு வராது. நல்ல வசமா 4 வாங்கினாதான் நீ சரிப்பட்டு வருவ போல. ஹலோ, இதோ வரேன். சார், என்ன சார் நடக்குதுங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். நீ எப்படி இங்க வந்த? இப்படி ஒரு பிரச்சனைன்னு என் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி சொன்னாங்க சார். அதான் வந்தேன் சார். இங்க வந்து பார்த்தா ஓ, அது எப்ப ஃபோன் பண்ணுச்சு? நீ இப்ப வர? நீதான் அந்த வாட்சை வாங்கி வச்ச ஆளா? சார், என்ன சார் சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு எந்த எவிடன்ஸுமே இல்லாம பழி போட்டுட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ஏய், சட்டம் பேசுறியா? சட்டமா பேசுற? யாரியா நீ? சார், அப்படி இல்ல சார். கேக்குறேன்ல, யார் நீ? ஓஹோ, நீதானா அது? சார், ஏற்கனவே உன் புள்ளையோட டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல 3 லட்சத்தை ஆட்டைய போட்டோம் தானே நீ? ஐயோ புருஷனும் பொண்டாட்டியும் பெரிய கேடியா இருப்பீங்க போல. சார், இல்ல சார். பொம்பளையாச்சே அடிக்க கூடாதுன்னு பார்த்தேன். இப்போ அடிக்கிற அடியில உன் பொண்டாட்டி தானா உண்மையை சொல்ல போகுது. போயா அந்த பக்கம். ஓன்னு சொல்றல. என்ன பண்றீங்க? வேண்டாம் சார், ஏய், தயவு செஞ்சு வேண்டாம் சார். ஏம்மா, புரியுமா? அவர் அடிக்காதீங்க. அம்மா, உள்ளதில்ல. வேண்டாம் சார்.